அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்தல் வேண்டும். தர்மம் செய்வதற்கு அவரிடம் பொருள் எதுவும் இல்லையெனில் என்று வினவப்பட்டது. அவர் தமது கைகளால் உழைப்பதன் மூலம் தானும் பயனடைந்து பிறருக்கும் ஈந்து உதவட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமொழி கூறினார்கள். அவரால் அதுவும் இயலவில்லையெனில் என்று வினவப்பட்டது. துன்பத்தில் இருக்கும் ஏழைகளுக்கு அவர் உதவட்டும் என பதிலளித்தார்கள். அதுவும் அவருக்கு இயலவில்லையெனில் என கேட்கப்பட்டது. நல்லவற்றை பிறர்க்கு ஏவட்டும் என்றார்கள். அதை கூட அவர்களால் செய்ய இயலவில்லையெனில் என்று மீண்டும் கேட்கப்பட்டது. பிறருக்கு தீங்கிழைக்காதிருக்கட்டும், அதுவும் ஒரு தர்மமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். ஆதாரம் புகாரி. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதயமாகும் ஒவ்வொரு தினமும் மனிதனின் ஒவ்வொரு உறுப்பும் தர்மம் செய்தல் வேண்டும். இருவருக்கு மத்தியில் நீதி வழங்குவதும் தர்மமே. வாகனத்தில் ஒருவர் ஏறி அமர அல்லது அவரது சுமையை வாகனத்தில் ஏற்றிவிட உதவி செய்வதும் தர்மமே. இனிய சொற்களும் தர்மமே. தொழுகைக்கு செல்வதற்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமே. இடரளிக்கும் பொருளை பாதை விட்டு அகற்றுவதும் தர்மமே. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறைவனை ஒரு முறை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் என்று புகழ்ந்தால் அதுவும் ஒரு தர்மமாகும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறுவதும் ஒரு தர்மமே ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்று கூறுவதும் ஒரு தர்மமே ஆகும். மேலும் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுவதும் ஒரு தர்மமே ஆகும். ஒரு நற்செயலை செய்ய தூண்டுவதும் ஒரு தர்மமே ஆகும். ஒரு தீய செயலை தடுப்பதும் ஒரு தர்மமே ஆகும். ஒருவர் தன் மனைவியோடு நேசமாக இருப்பதும் ஒரு தர்மமே ஆகும். அறிவிப்பாளர் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள். ஆதாரம் முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவனிடமிருந்து நற்கூலி கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் ஓர் இறை நம்பிக்கையாளன் முஸ்லிம் தன் குடும்பத்தினருக்காக செலவழிப்பார் எனில் அது அவர் செய்யும் தர்மம் ஆகும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். ஆதாரம் புகாரி. ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறார் அல்லது தானியங்களை விதைக்கிறார். அதிலிருந்து பறவைகள் அல்லது மனிதர்கள் அல்லது விலங்குகள் உண்ணுகின்றன என்றால் இவை அனைத்தும் அந்த மரத்தை நட்டவர் செய்த தர்மமாக இறைவனால் கருதப்படும். அந்த மரத்திலிருந்து திருடப்படுபவையும் தர்மமே என கணிக்கப்படும். அறிவிப்பாளர் அனஸ் ரலி ஜாபர் ரலி அவர்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறார் அல்லது தானியங்களை விதைக்கிறார். அதிலிருந்து பறவைகள் அல்லது மனிதர்கள் அல்லது விலங்குகள் உண்ணுகின்றன என்றால் இவை அனைத்தும் அந்த மரத்தை நட்டவர் செய்த தர்மமாக இறைவனால் கருதப்படும். அந்த மரத்தில் இருந்த விளைச்சலை திருடப்படுபவையும் தர்மமாகவே கணிக்கப்படும். அறிவிப்பாளர் அனஸ் ரலி ஜாபர் ரலி அவர்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தண்ணீர் இல்லாத வறண்ட பூமியில் ஒரு மனிதர் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் இன்னாருடைய தோட்டத்தில் மழை பொழிவாயாக என்று மேகத்திலிருந்து ஒரு குரல் வருவதை செவியுற்றார். அந்த மேகம் நகர்ந்தது. ஒரு பாறை நிலத்தின் மீது மழையை பொழிந்தது. மழை நீர் கால்வாயாக பெருக்கெடுத்து ஓடியது. அந்த மனிதர் ஓடும் தண்ணீரை பின்தொடர்ந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டக்காரன் மண்வெட்டியால் அந்த தண்ணீரை திருப்பி விட்டு தனது தோட்டத்திற்கு பாய்ச்சி கொண்டிருந்தார். அந்த மனிதர் தோட்டக்காரரிடம், உனது பெயர் என்ன என்று வினவினார். சற்று முன் இங்கே மழையாக பொழிந்த மேகத்திலிருந்து ஒரு குரல் வர கேட்டேன். அது உமது பெயரை சொல்லி அவரது தோட்டத்தில் மழை பொழியும்படி கூறியது என்று பதில் கூறினார். இப்படி விசேஷமான இறையருள் கிடைப்பதற்காக நீ பிரத்யேகமாக என்ன செய்கின்றாய் என்று வினவினார். அதற்கு அந்த தோட்டக்காரன் பதிலளித்தான், தாங்கள் கேட்டதால் கூறுகின்றேன். இந்த தோட்டத்தில் எது விளைந்தாலும் அதை 3 பங்காக பிரித்து ஒரு பகுதியை தர்மம் செய்து விடுவேன். 2வது பகுதியை எனக்கும் என் குடும்பத்தினருக்காகவும் வைத்துக் கொள்வேன். 3வது பகுதியை இதே நிலத்தில் மீண்டும் பயிர் செய்து விடுவேன். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிக சிறிய நற்செயலை கூட நீர் சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அது உன் சகோதரரை இன்முகத்துடன் சந்திப்பதாயினும் சரியே. அறிவிப்பாளர் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள். ஆதாரம் முஸ்லிம்.
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு பெண்மணியும் தன்னுடைய அண்டை வீட்டாரிடமிருந்து வரும் அன்பளிப்பையோ தர்மத்தையோ அற்பமானதாக கருதிவிட வேண்டாம். அது ஒரு ஆட்டின் குழம்பானாலும் சரி. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அவர்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மையானவற்றை மட்டுமே இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். ஆகையால் யாரேனும் நேர்மையாக ஈட்டிய பொருளின் மூலம் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் அளவிற்கு சிறிய தர்மத்தை செய்வாராயின் இறைவன் அதனை பெருகச் செய்கின்றான். எவ்வாறு எனில், உங்களில் ஒருவர் ஒரு கன்று குட்டியை அது மலையை போன்று பெருத்திடும் அளவிற்கு வளர்த்தெடுப்பதை போன்று. அறிவிப்பாளர் அபூதர் அவர்கள். ஆதாரம் முஸ்லிம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு உஹது மலையளவு தங்கம் இருந்திருந்தால் கடனை அடைப்பதற்கு தேவையானவற்றை மட்டுமே அன்றி மீதி எதுவும் 3 இரவுகளுக்கு மேல் என்னிடத்தில் தங்காமல் தீர்ந்து விடுவதை எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அவர்கள். ஆதாரம் புகாரி. என்னிடம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கணக்கிட்டு செலவு செய்யாதே. அப்படி செய்தால் இறைவனும் உனக்கு கணக்கிட்டே கொடுப்பான். செல்வத்தை சேகரித்து வைக்காதே, ஏனெனில் இறைவன் உனக்கு கொடுக்காமல் நிறுத்திக் கொள்வான். உன்னால் இயன்ற அளவு கொடுத்துவிடு. அறிவிப்பாளர் அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள். ஆதாரம் புகாரி. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாராள குணம் உள்ளவன் இறைவனுக்கும் சுவர்க்கத்திற்கும் மக்களுக்கும் நெருக்கமானவன், நரகத்தை விட்டும் தூரமானவன். ஆனால் ஒரு கருமி இறைவன், சுவர்க்கம், மனிதர்களை விட்டும் தூரமானவன். அவன் நரகத்திற்கு அருகிலேயே இருக்கின்றான். கருமித்தனம் செய்யும் வணக்கசாலியை விட அறிவற்றவராய் இருக்கும் தயாள குணம் கொண்டவனையே இறைவன் நேசிக்கின்றான். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அவர்கள். ஆதாரம் திர்மிதி. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தர்மம் செய்வதால் அவருடைய செல்வம் குறைந்து விடுவதில்லை. ஒருவர் தமக்கு தீங்கிழைத்த பிறரை மன்னித்து விடுவாரானால் இறைவன் அவர் மீது மிகுந்த கண்ணியத்தை போடுகின்றான். ஒருவர் இறைவனின் திருப்திக்காக தன்னை தாழ்த்திக் கொள்வாரானால் இறைவன் அவரது புகழை மேலோங்க செய்கின்றான். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அவர்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான், இன்று நான் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக. ஆகவே இரவில் அந்த மனிதன் வெளியில் சென்று தன்னுடைய தர்மத்தை ஒரு மனிதரின் கையில் கொடுத்து விட்டான். மறுநாள் காலையில் நேற்று இரவு ஒரு திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டுள்ளது என்பதாக செய்தி பரவியது. அந்த மனிதன், இறைவனே, எல்லா புகழுக்கும் உரித்தானவன் நீயே, ஒரு திருடன் கையில் தர்மத்தை கொடுத்து விட்டேனே, மீண்டும் இன்றைக்கு நான் சிறிது தர்மம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டான். மறுநாள் இரவு அம்மனிதன் மீண்டும் வெளியே சென்று தன்னுடைய தர்மத்தை ஒரு பெண்ணின் கையில் கொடுத்து விட்டான். அவளோ நெறிகெட்ட பெண். மறுநாள் காலையில் நேற்று இரவு ஒரு நெறிகெட்ட பெண்ணுக்கு தர்மம் செய்யப்பட்டுள்ளதாக செய்தி பரவியது. அந்த மனிதன், இறைவனே, புகழனைத்திற்கும் உரியவன் நீயே, ஒரு நெறிகெட்ட பெண்ணிடத்திலா கொடுத்து விட்டேன், இன்றைக்கு மீண்டும் நான் தர்மம் செய்வேன் என்று கூறிக்கொண்டான். மறுநாள் இரவு மீண்டும் அவன் வெளியில் சென்று தன்னுடைய தர்மத்தை ஒரு மனிதர் கையில் கொடுத்து விட்டான். அவரோ பெரும் பணக்காரர். மறுநாள் காலையில் நேற்று இரவு ஒரு பணக்காரனுக்கு தர்மம் செய்யப்பட்டுள்ளது என்பதாக செய்தி பரவியது. எனவே தர்மம் செய்த அந்த மனிதன், இறைவனே, புகழனைத்திற்கும் உரியவன் நீயே, திருடனுக்கும் வேசிக்கும் பணக்காரனுக்கும் கொடுத்து விட்டேனே என்று வருந்தி கொண்டான். பிறகு அந்த மனிதன் ஒரு கனவு கண்டான். அதில் ஒருவர் தோன்றி அந்த மனிதரிடம் கூறினார், நீ திருடனுக்கு கொடுத்த தர்மம் திருடுவதை விட்டும் அவனை தடுத்திருக்கலாம். நெறிகெட்ட பெண்ணிடம் கொடுத்த தர்மம் விபச்சாரம் செய்வதை தடுத்திருக்கலாம். பணக்காரனுக்கு கொடுத்த தர்மத்தின் மூலம் இறைவன் அருளியவற்றிலிருந்து எவ்வாறு செலவு செய்திட வேண்டும் எனும் பாடத்தை அவன் கற்றிருக்கலாம். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அவர்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.